சமயம் சிவலிங்கம் ஒன்றை வெட்டியான் ஒருவன் பிணத்துக்காக குழி தோண்டும் போது கண்டெடுத்தான். அதை அரசனிடம் சென்று கொடுத்தான். சுடுகாட்டில் கிடைத்ததை நீயே வைத்துக்கொள், சுடுகாட்டு சாம்பலை வைத்து அபிஷேகம் செய் என்று ஏளனமாக சொன்னான் அரசன். இறை வழிபாடு என்றால் என்ன என்றே தெரியாத இவனோ அவருடைய வார்த்தைகளை நம்பி பிணமெரித்த சாம்பலை கொண்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டான். ஒரு நாள் திடீரென்று பெய்த மழையால் சுடுகாட்டு சாம்பல் முழுவதும் கரைந்துவிட்டது. சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய சாம்பல் இல்லையே என்று வருந்திய அவனோ மரட்டிகளை அடுக்கி தீயை மூட்டி மனைவியிடம், நான் இந்த தீயில் விழுகிறேன், என்னுடைய சாம்பலை எடுத்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய் என்று கூறினான். மனைவியோ, நீங்கள் இறந்துவிட்டால் இங்கு வரும் பிணங்கள் சீரழிந்துவிடும், அதனால் நானே குதிக்கிறேன் என்று கூறிக்கொண்டே விழுந்து விட்டாள். இருவருடைய பக்தியிலும் திளைத்த சிவபெருமான் அவளை உயிர்ப்பிக்க செய்து 2 பேருக்கும் முக்தியை கொடுத்தார். இந்த தகவலை அறிந்த அரசனோ, தங்கத்தாலான சிவலிங்கத்திற்கு பன்னீர் பஞ்சாமிரதம் என்று வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறேன், எனக்கு காட்சி தராத இறைவன் சுடுகாட்டு சாம்பலையும் பழைய சோற்றையும் கொடுத்தவனுக்காக காட்சி கொடுத்துள்ளார், மோட்சமும் கொடுத்துள்ளார் என்று வருந்தினான். என்பது ஆடம்பரத்தில் இல்லை, அன்பினால் மட்டுமே மலரக்கூடியது என்பதை உணர்ந்து கொண்டான். தூய்மையான பக்தி மட்டுமே. ஒருமுறை துர்வாச முனிவர் காலை வேளையில சிவபெருமான வழிபட்டுட்டு நெற்றி நிறைய திருநீர் பூசிக்கொண்டு பெருலோகம் வழியா நடந்து போயிட்டு இருந்தாராம். அவர் போகும் வழியில ஒரு பெரிய கிணறு இருந்ததா. அந்த கிணற்றை தன் கண்களால சுருக்கி எட்டி பார்த்தாராம். அவர் பார்த்த உடனே தெரிந்தது அது கிணறு அல்ல, நரகம் என்று. அந்த நரகத்தில் பல பாவம் செய்த பாவிகள் அல்லல் பட்டுட்டு இருந்தாங்களாம். அவங்கள விஷம் நிறைந்த பாம்பு, பல்லி, அரணை, தேல் போன்ற கொடிய உயிரினங்கள் துன்புறுத்துச்சா. அந்த கிணறை பார்த்துட்டு முனிவர் சென்றுட்டாராம். அவர் போன உடனே பாவிகள் எல்லாம் துன்பத்திலிருந்து நீங்கி இன்புற்றாங்களாம். கொடிய விலங்குகள் அனைத்தும் பூ மாலைகளாகவும் அமிலமழை ஆனந்த மழையாகவும் நரகம் சொர்க்கமாகவும் மாறிச்சான். இதை கண்ட நரகத்தின் காவலாளிகள் யமனிடம் சென்று முறையிட யமனோ இந்திரதேவன் கிட்ட சொன்னாராம். இந்திரதேவனுக்கும் தெரியாம சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாங்களாம் நடந்ததை சொல்லி. அப்பதான் சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், துர்வாச முனிவர் நரகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே சொர்க்கமா மாறல, அவர் நெத்தியில சாஸ்திர முறைப்படி திருநீர் பூசி இருந்தாரு. அவர் நரகத்தை எட்டி பார்க்கும் போது அவருடைய நெற்றியில் இருந்த சில திருநீற்றின் சில துளிகள் அந்த கொடிய நரகத்தில் விழுந்தன. உடனே அந்த நரகம் சொர்க்கமா மாறிச்சு. ஆகவே நரகத்தையும் சொர்க்கமா சிறந்த பொருள் திருநீரு என்று சொன்னாராம் சிவபெருமான். ரொம்ப அழகா பாடுற ஒரு பறவைய ஒரு பையன் வளர்த்து வந்தான். அது பாடுறத தன் நண்பர்கள் கிட்ட எல்லாம் காட்டி பெருமைப்படணும்னு அந்த பையனுக்கு ரொம்ப ஆசை. ஆனா அந்த பறவை பகல் நேரத்துல வாயே திறக்காது, இரவு நேரங்கள்ல மட்டும்தான் பாடும். அதனால அந்த பையனுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்தது. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆந்தை, பாவம் அந்த சின்ன பையன், அவனுக்காகவாவது ஒரு நாள் பாட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பறவை, இப்படித்தான் ஒரு நாள் நான் பகல்ல பாடிட்டு இருந்தப்போ இந்த பையன் என்னை புடிச்சிட்டு வந்துட்டான். ராத்திரியில யாருமே இல்லாத போது பாடியிருந்தேன்னா நான் மாட்டிருக்க மாட்டேன். அதனாலதான் நான் பகல்ல பாடுறதே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு அந்த ஆந்தை சிரிச்சுக்கிட்டே, இனி நீ பாடினா என்ன பாடாட்டி என்ன, அதான் கூண்டுக்குள்ள மாட்டிட்டியே அப்படின்னு சொல்லுச்சு. எந்த ஒரு காரியத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். சிந்திக்காம சில விஷயங்களை பண்ணிட்டு அப்புறம் இனிமேல் இதை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா நேரமும் நமக்கு 2வது வாய்ப்பு கிடைக்காது. மேலை நாட்டுக்கு போய் பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு நூதனமான வாஷிங் மிஷின் தயாரிப்புல இறங்கினாரு ஒரு இளைஞர். ஆனா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அது விற்பனையாகல. என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியாம சோகமா இருந்தவர்கிட்ட அவரோட ஆபீஸ் பாய் வந்து, ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. இவர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிக்க, நம்ம பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற அளவுக்கு இவனுக்கு அறிவு இருக்க போகுதா என்னன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்க, இந்த இளைஞனுக்கு ஒரு மாதிரி சங்கடமாகி தம் பிரச்சனை என்னன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த நபரோ, வெளிநாட்டு மிஷின் எல்லாம் நமக்கு ஒத்து வருங்களா? போன மாசம் ஊட்டில இருந்து ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வந்தேன், நம்ம ஊர் வெயில தாங்க முடியாம அது வாடி போச்சு அப்படின்னு சொல்லவும், சட்டுன்னு ஒரு விஷயம் புலப்பட உடனே அந்த வாஷிங் மிஷினுடைய பாகங்களை எல்லாம் நம்ம நாட்டு வெப்பத்துக்கு தாங்குற அளவுக்கு சீரமைச்சு அத மார்க்கெட்ல இறக்குறாரு. கொஞ்ச நாள்லயே அதோடைய விற்பனை பல மடங்கா அதிகரிச்சுது. நமக்கு வர ஆலோசனை யார் சொல்றாங்கன்னு பாக்காதீங்க, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இங்கு எவரும் சளைத்தவர் அல்ல.